சார் வணக்கம். என் பேர் செல்வம். நம்ம நுங்கம்பாக்கம் பகுதியில் வசிக்கிறோம். இன்னைக்கு சாயந்தரத்தில் ஒரு 6 மணி வாக்குலையோ 4 மணி வாக்குலையோ குழந்தை வந்து காணாமல் போயிருக்கு. காணாமன்னா எங்கே இருக்குது என்ன இருக்குது, குழந்தைங்க வந்து விளையாட போயிருக்கலான்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அப்பா வந்து கொஞ்சம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பொறுத்து தேட போயிருக்காரு. அப்புறம் தேடி நம்ம வீட்டுக்கும் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் இன்னொரு இடத்துல இருக்கிறதா தகவல் எப்படியோ கிடச்சிருக்கு. இந்த வீட்டில் தான் குழந்தை போச்சுன்ற மாதிரி யாரோ சொல்லியிருக்கு. எங்கள் அண்ணன் அங்கே போயிருக்காரு. சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போன உடனே ஒரு ஆள் ஒரு 3 லேடிஸ் உட்பட வெளியில் வந்து இங்கேருந்து நீங்கள் போகலை அப்படின்னா போலீஸு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடி பண்ணுவோம் அப்படின்னாங்க. எங்கள் குழந்தைய அனுப்புனாங்க. நாங்கள் எங்கள் கமிஷனர் ஆஃபீஸ் போனோம். நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு ஒன்று இவங்களே போலீஸ் நாங்கள் வர வைக்கிறோன்னு சொல்லி போலீஸ் நுங்கம்பாக்கம் போலீஸ்லேருந்து ஒரு 3 பேர் வந்திருக்கிறாங்க. பெட்ரோல் எடுத்துக்கிட்டு அந்த இனோவா கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு அடுத்த கால் நான் பேசுகிறேன் எங்கள் அண்ணங்கிட்ட. போலீஸ்கிட்ட நீ சொல்லு, அவங்க வந்து ரெக்கவரி பண்ணி தருவாங்கன்றதை நான் சொல்கிறேன். அந்த இடத்துல எனக்கு அவர் சொல்கிற ரிப்ளே, போலீஸ் வந்த உடனே விசாரணைலாம் பண்ணலை, இந்த மாதிரி வந்து அண்ணையும் அப்பாவையும் வலுக்கட்டாயமாக ஜீப்பில் ஏற்றுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நம்ம வீட்டு குழந்தை வந்து உள்ளே போயிருக்கு, ஆனால் நம்ம வீட்டு குழந்தைய உள்ளே போய் ரெக்கவரி பண்ணுற இடத்துல போலீஸ் ஏன் இப்படி செயல்படணும் அப்படின்னு பார்த்தேன். அந்த இடத்துல போய் பார்க்கும்போது தான் எனக்கு புரிய வருது, அவரே வந்து போலீஸில் எஸ்ஐயாக இருக்காராம், ஏஆரில். அவரோட பேர் ராஜீவ் என்னவோ சொல்கிறாங்க. நான் சம்மந்தப்பட்ட நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளருக்கு அவருக்கு ஃபோன் பண்ணேன். அவரோட பேர் மிஸ்டர் கருணாகரன் சார். அவருக்கு கால் பண்ணதுக்கு உடனே நான் வந்து டீம் அனுப்பியிருந்தோம்ப்பான்னாங்க. சார் உங்கள் டீம் மேலே நம்பிக்கை இல்லை, பாதிக்கப்பட்டவங்களே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதனால் இந்த டீம் மேலே எனக்கு எந்த தொழிலும் நம்பிக்கை இல்லை, வேறு போலீஸ் நீங்கள் அனுப்புறீங்களா எப்படி சார் நான் கேட்டதுக்கு உடனே வந்து வேறு காவல் உதவி ஆய்வாளர், அவர் பேர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராஜேஸ்வரன், அவர் நமக்கு ஏரியான்றதுனால நமக்கு தெரியும். அவர் ஸ்பாட்டில் வந்தாங்க. வந்தது சார் இந்த மாதிரி எடுத்து சொல்கிறோம். சொன்ன இடத்துல இப்போ குழந்தை இருக்குது சார், அந்த குழந்தைய வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு போகிற இடத்துல போலீஸும் அவங்களுக்கு சாதகமாக இருக்குன்ற இடத்துல எங்கள் அப்பா எங்கள் அம்மா உறவினர்கள் நண்பர்கள்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல போய் அவங்க ஒரு வார்த்தையை விடும்போது இவங்க வந்து ஒரு வார்த்தையை விடுறாங்க, ரைட்டுங்களா? அந்த இடத்துல அவர் வந்து தாக்குறாரு. அப்போ வந்து போலீஸ் வேடிக்கை பார்க்குது, இவங்க திருப்பி தாக்குறாங்க. இதை போலீஸ் வீடியோ எடுக்குது. எங்கள் அப்பாவுக்கு கையில் அடிபட்டு கல் எடுத்து அடித்து இன்ஜுரி ஆகி அந்த போலீஸ்காரர் போதையில் இருக்கார் கடைசியில் பார்த்தா. இந்த இடத்துல அப்பவும் நான் டைட் பண்ணுறேன், சார் சம்பவம் நடந்திருக்கு, இன்ஜுரி நீங்கள் பார்த்துட்டீங்க, குழந்தை இங்கே இருந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு நீங்களும் இருந்தீங்க, வீடியோ ஆதாரமாகவும் இருக்குது, நீங்கள் முதல்ல ஃபர்தராக ஆக்ஷன் எடுத்து அவரை கொண்டு போய் நீங்கள் ஸ்டேஷனில் வைங்க. மேற்படி நான் உயர் அதிகாரி காலில் வந்து பார்த்துட்டு நான் ஜேசி ஆஃபீஸில் தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் சார். இது வந்து சைல்டு அப்யூஸு, போக்சோ ஆக்ட் வரும் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து இது தெரிவிக்கும் போது அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்காது, நீங்கள் போய் கேஎம்சியில் பதிவு பண்ணுங்கள், உங்களுக்கு போலீஸ் வரும்ன்ற மாதிரி என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க. நீங்கள் சொன்னாலும் போலீஸ் அங்கே தான் சார் போக போகிறேன்ற அடிப்படையில் நான் கேஎம்சிக்கு குழந்தைய கூட்டிகிட்டு வந்தோம் சார். ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க சார், டாக்டர் கூப்பிட்டு ஏஆர் போட்டாங்க சார். ஏஆர் போட்டதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கும் ஏஆர் போட்டாங்க சார். எஸ்ஐக்கு அப்போ நான் புகாருக்கு ஃபோன் பண்ணுறேன், சார் என்னங்க சார் உடனே வரேன்னு சொன்னீங்களே, 1.5 மணி நேரம் ஆகும் இன்னமும் வரலையேன்னு சொல்லி கேட்டால் உங்கள் அப்பாவுக்கு தான்ப்பா ஏஆர் போட்டுருங்க, குழந்தைக்கு இன்னும் ரிப்போர்ட் பண்ணலப்பா அப்படின்றாங்க. சார் யாருக்கு பண்ணான்னா எங்கள் அப்பாவுக்கு நடந்திருக்குன்னா நீங்கள் இன்ஜுரிக்கு நீங்கள் வந்திருக்கணும்ல சார் ஸ்பாட்லன்னு சொல்லி கேட்குறேன். சார் அவரை அரெஸ்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? நான் வந்து எங்களோட நண்பர்கள் சார் இப்போ வரைக்கும் நான் ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு இதில் எந்த விஷயமும் தெரியாது. குழந்தை உள்ளே இருக்குது, அதை ரெக்கவரி பண்ணணும், இதுதான் என்னோட விஷயம். ஆனால் குழந்தை எங்கள் அண்ணன் தான் ஃபோன் பண்ணாப்புல. எனக்கு வந்து சொன்னது அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு சின்ன பாப்பா, அவங்க ஸ்கூலில் வந்து சொன்ன இது பண்ணுறாங்க. குழந்தை கூட்டணும் அவர் தான், அந்த போலீஸ் என்ற ராஜுன்றவர் தான் என் குழந்தைய கூட்டின்னு போனதான் சொல்கிறாரு. என் வீட்டு பக்கம்லாம் இல்லை, ஆனால் அடிக்கடி எங்கள் வீட்டு பக்கமாக வந்திருக்கிறதாகவும் என் பொண்ணு அடிக்கடி கூட்டின்னு போகிறதாகவும் ஒயிட் கலர் ஆக்டிவா போலீஸ்னு எழுதியிருக்கும், அந்த வண்டி நம்பரும் எங்ககிட்ட இருக்குது. அவர் தான் அடிக்கடி கூட்டின்னு போனதாகவும் இதுமாரி பண்ணுறதாகவும் சொன்னார். நான் போய் நேராக என் பொண்ணை வெளியே விடுங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி கூட்டின்னு போனது எங்களுக்கு தெரியாது, அந்த வீட்டு அளவுக்குலாம் இல்லை, ரோட்டில் பார்த்துக்கிறாங்க, ரோட்டில் பேசிக்கிறாங்க, ரோட்டில் தான் முச்சிக்கிறாங்கன்றது தான். நான் இதுமாரி யாருமே அடாப்டர் இல்லையா, என் பொண்ணுக்கு அம்மா இல்லைன்றதால அடாப்டர் இல்லைன்றதால சரி ஏதோ பாசமாக பழகுது பேசுதுன்ட்டு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு சுத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் மாரியே இல்லை, லேக் ஏரியா ஃபர்ஸ்ட் சீட்டில் இருக்குது, அது ஏதோ வெல்ஃபேர் ஏதோ ஒரு ட்ரஸ்ட் மாரி சொல்கிறாங்க. உள்ளே போனால் பெட் இருக்குது. எங்கள் அப்பா போய் அந்த பொண்ணை கூட்டின்னு வர போயிருக்காரு. அந்த பொண்ணை கூட்டின்னு போனால் எங்கள் அப்பாவை கல்லை அடிச்சு தாக்கியிருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு இன்னும் அடிபட்டுருக்கு. அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம்லாம் கிடையாது. அவங்க யாருன்னே எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. இது வரைக்கும் முன்ன பின்ன நான் அவங்கள பார்த்தே கிடையாது. கேட்டால் அந்த போலீஸ் என்ன சொல்கிறாரு, கமிஷனர் ஆஃபீஸில் உனக்கு வருவாங்க, நேராக வந்து போலீஸ் கிட்ட கேட்குற சார் எங்கள் வீட்டில் என் பொண்ணு இதுமாரி பண்ணிக்கிறாங்க.
அதை தான் சார் சொல்கிறேன். அந்த நான் சொல்கிறேன் சார், ஒரு பொண்ணு காணோம், காணாத நேரத்தில் காணாத போன நேரத்தில் தாத்தா மனசு உடஞ்சி போச்சு. என் பையனுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு, பெரியவனுக்கு, அவங்க பொண்ணுக்கு எல்லாம் கொண்டாடினோம், எல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சோம், சாப்பிட்டுட்டா எங்கள் இருந்தா 4 மணிக்கு பார்த்தா ஆளை காணோம். வருவா போவா, பசங்க கூடலாம் விளாடுவா. சரி, அதே மாதிரி நானும் இருந்துட்டேன். ஆனால் என் ஒய்ஃபும் இருந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா மணி 7ஆவது 8ஆவது 9ஆவது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒன்று கூட படிக்கிற பொண்ணு, அதே ஸ்கூலுக்கு கிளாஸ் வேறு. அவங்க வந்து கேட்டா, எங்கம்மா வா போய் பார்க்கலாம் அப்படின்னு 2-3 இடம் போய் பார்த்தோம், கிடைக்கல. கடைசியாக அந்த இடம் போனோம். நான் வந்து ஒரு நாள் எதுக்கு போயிருக்கேன். அப்போ ஒரு வாட்டி என்ன பண்ணேன், அவங்க அதே பொண்ணு என் பேத்தியை இட்டுன்னு போய் வச்சுருந்தா. நான் அதுக்கு என்ன பண்ணேன், அந்த ஃபோனில் வந்து அதே ஃபோனில் எனக்கு ஃபோன் பண்ணான். தாத்தா நான் இங்கே இருக்கிறேன், ரேஷன் கடை லேக்கேர் எல்லாரும் அசுத்தாரில் இருக்கிறேன், வந்து இட்டுன்னு போத்தா வந்து இட்டுன்னு வந்தேன். அதே இடத்துல இன்றைக்கி இருந்தால் இது 2வது டைம் எனக்கு போவோம். நான் போய் கேட்குறேன், உங்கள் பொண்ணு உங்கள் பேத்தி சேஃப்டியாக இருக்கிறாங்க, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், நீங்கள் போங்க, காலையில் வருவா அப்படின்னு. ஏங்க என் பேத்திக்கு நீ யாரு? யாருங்க அவங்க? எங்கள் அப்பா அடிக்கிறாருங்க, இவர் கையை பாருங்க, கல்லை தூக்கி அடிக்கிறாரு. நீ யாரு? நான் கேட்டு, நீ யாரு? நான் இது வந்து என் பையன், அவன் என் சின்ன பையன், குழந்தைலேருந்து நான் வளர்க்குறேன். அவன் வந்து இப்போ இந்த போலீஸும் ஒரு சப்போர்ட் பண்ணலையா? எங்களுக்கு இல்லாத போட்டவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் இல்லையா? நான் கேட்கிறேன். மாத்திரை போடுறேன், பிபிக்கு மாத்திரை போடுறேன், ஆட்டுக்கு மாத்திரை போடுறேன். 56 வயசாகுது, சரிங்களா? 66 56 வயசாகுது. இந்த வயசுல இந்த இதெல்லாம் தேவையா? எனக்கு ஒரு சப்போர்ட். இது வந்து யாரோ ஒரு ஆள் எனக்கு வந்து அவனுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணி விடணும், அவனை விடக்கூடாதுங்க. இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் தயவு செய்து எனக்கு பண்ணி கொடுங்க, பேசி கஷ்டப்படுறாங்க சார். இந்த மாதிரி மகளுக்கு உங்களுக்கு வீட்லேயும் ஒரு பெண் குழந்தை இருக்குது, கொஞ்சம் பார்த்து நீங்கள் நியாயப்படி நடத்துங்கன்னு இந்த இடத்துல ஃபோன் பண்ணும்போது, கேஸ் போட்டால் உங்கள் அண்ணனையும் மேலேயும் கேஸ் போடணும். என்ன சார், அவங்க ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கிறாங்க, உங்கள் அண்ணன் வந்து அப்யூஸ் பண்ணாராம், கொன்னாராம், ரெக்கார்டுக்குது, வீடியோ ஆதாரங்குதுன்னு என்கிட்ட சொன்னார். நான் அதான் கேட்டேன், எங்கள் அண்ணனை பற்றி எங்கள் குடும்பத்தில் பற்றி பேசணுமா, பெத்த அப்பாவை பற்றி எங்கள் குடும்பத்தில் பற்றி பேசணுமா? அங்கே போய் என்ன விதத்தில் மிரட்டி எடுத்தாங்களோ, என்ன விதத்தில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் இருக்கிறதா சொல்கிறீங்க. உங்களால் நீங்கள் வந்து என்னென்னா உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஒருத்தர் காப்பாற்றணுன்ற ஒரு நோக்கத்தில், சரிங்களா, எங்கள் அண்ணன் மேலே திருச்சி வழக்கு பார்க்குறீங்க. அதை நாங்கள் எங்கே முறையிடணுமோ நாங்கள் முறையிட்டுக்கிறோம் சார், நீங்கள் பார்த்துங்கன்னு உடனே. இப்போ வந்து இங்கே குழந்தை வந்து உள்ள ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் அரை மணி நேரம் ஆகலை, 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. மீடியா பீப்புள் நீங்களே வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல போலீஸ் உள்ளே போகிறாங்க வராங்க, போலீஸ் கேட்டால் போலீஸை கேட்டால் டாக்டர் கிட்ட இருக்காங்கன்றாங்க, டாக்டரை கேட்டால் போலீஸோட கண்ட்ரோலில் இருக்கிறாங்கன்றாங்க. குழந்தைய எந்த விதத்துலையும் பார்க்கவும் அனுமதிக்கலை. பின் கேட்டுக்காக ஏதோ கூட்டு போகிறதுக்கு ஏதோ ஒரு ஏற்பாடுகளை செஞ்சாங்க. இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏற்கனவே ஆயிருக்கு, ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. டாக்டர் என்ன சொன்னாங்கன்றது ரிப்போர்ட்டில் இருக்க போகுது. அந்த இடத்துல நம்ம எமர்ஜென்சி வார்டில் வந்து முதல்ல போடும்போது அதுக்கான ரிப்போர்ட்டை பாருங்கள், குழந்தைக்கான அந்த தடத்தை பாருங்கள், இதெல்லாம் இருக்குது. இது மேற்படியும் நான் இன்னொன்றும் தெளிவாக சொல்கிறேன், நுங்கம்பாக்கம் இன்ஸ்பெக்டருக்கு இந்த இடத்துல நான் சொல்கிறேன், அவருக்கு எந்த வகையிலையும் வேலை செய்யறதுக்கான திறமை இல்லை. ஏன் நான் சொல்ல வரேன்னா, இவருக்கும் அவங்க மனைவிக்கும் அவர் மனைவிக்கும் பிரிதல் ஏற்படுது, ஏதோ ஒரு விதத்தில் பிரிதல் ஏற்படுது. அந்த பிரிதல் காரணமாக வேற ஒருத்தன் ஃபோனை போட்டு இவரை த்ரெட்டன் பண்ணுறது, கொலை பண்ணிடுவேன், உன் பொண்ணை கடத்திடுவேன், ஏற்கனவே இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து பண்ணிடுவேன்ற வார்த்தைகள் வருது. இந்த இடத்துல இதை போய் கம்ப்ளைண்ட்டாகவும் கொடுக்குறாரு. கொடுத்து 10-15 நாள் ஆகியும் சிஎஸ்ஆர் போடலை. நான் போய் கேட்குறேன், சார் ஏன் சார் சிஎஸ்ஆர் போடல, நீங்கள் எஃப்ஐஆர் ஏன் போடலன்னு நான் கேட்கல, ஏன் அந்த ஆள் சம்மந்தப்பட்ட ஆள் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்கல, என்கொயரி ஏன் கூப்பிடலன்னு நான் கேட்கல. கொடுத்த கம்ப்ளைண்ட் 15 நாள் ஆகுது. சார் ஏன் சார் சிஎஸ்ஆர் போடலன்னா, அவர் என்கிட்ட ஓப்பனாக வெளிப்படையாக பேசின வார்த்தைகள் என்னென்னா, உள்ளே வச்சுக்கிட்டு நான் வந்து நீ யாருன்னாரு. சார் நீங்கள் யாராவனாலும் இருக்கட்டும், நீங்கள் விஷயத்த சொல்லுங்கன்னு நான் கேட்க வரேன். இந்த மாதிரிப்பா நான் வந்து சொல்ல முடியுமான்றது எனக்கு என்னால் வந்து சொல்ல முடியல. மேல் இடத்துல உத்தரவு, சிஎஸ்ஆர் போடக்கூடாது. மேல் இடம்னா யார் சார்னா, மேலே ஏசியை காமிச்சார், கையை ஏசியை காமிச்ச உடனே நான் சொன்னேன், நீங்கள் ஏசிக்கிட்டே போய் சொல்லுங்கள், நீங்கள் அடுத்து சிஎஸ்ஆர் போட்டு தரலன்னா நான் ஜேசி மேலே இவர் மேலே அலிகேஷன் உங்கள் மேலே சேர்த்து கொடுக்க போகிறேன் சார், நீங்கள் சொல்லிவிடுங்க.
இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினோன்னா உடனே இன்ஸ்பெக்டர் இல்லை தம்பி அவசரப்படாத, எனக்கு 2 நாள் டைம் கூட நான் வந்து பேசி போட்டு தரேன் சார், நீங்கள் பேசி போடுங்க பேசாமல் போடுங்க, எனக்கு அப்படிலாம் கவலை கிடையாது. 2 நாள் இல்லை 3 நாள் டைம் எடுத்துங்க. நீங்கள் சிஎஸ்ஆர் போட்டு தரலன்னா நான் கமிஷனர் ஆஃபீஸ் போயிடுவேன். கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு சிஎஸ்ஆர் போட்டு கொடுக்க கூட வக்கீல் இல்லாமல் நுங்கம்பாக்கம் காவல் நிலையம் செயல்படுது. எதை பற்றி கேட்டாலும் அழுத்தங்குது. ஏசியை கேட்டால் டிசிக்கு அழுத்தங்குது, இன்ஸ்பெக்டர் கேட்டால் இது எஸ்ஐ கேட்டால் இன்ஸ்பெக்டருக்கு அழுத்தங்குது, இன்ஸ்பெக்டர் கேட்டால் ஏசி கிட்ட அழுத்தங்குது. இந்த அழுத்தம் என்ன காரணம் எனக்கு தெரியல. எனக்கு அந்த பிரச்சனை கூட வேணாம் சார். இன்னைக்கு குழந்தை அபியூஸ் ஆயிருக்கு, கண் எதிர்க்க பார்த்துருக்காங்க, ஐ விட்னஸ் இருக்கு, அந்த ரோட்ல சிசிடிவி கேமரா இருக்க போகுது, குழந்தை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. இதுக்கு மேலே அந்த இடத்துல ஸ்பாட்ல இருக்கிறவரை அரெஸ்ட் பண்ணணும் சார். அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் கேட்குறோம் சார். கம்ப்ளைண்ட் வந்து குழந்தை காணோன்னு சொல்லி பார்த்தோம், உள்ளே போய் பார்த்தா உள்ளே அபியூஸ் பண்ணப்பட்டு குழந்தைய நாங்கள் ரெக்கவரி பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து அபியூஸ் பண்ணவர் குழந்தை வந்து நின்று சொல்லுது, இவர் தான் இந்த அங்கிள் தான் சொல்லிட்டு. அவரு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் ராஜீவா, அவர் வந்து எஸ்ஐ ஏஆர்ல இருக்காராம். இதுதான் இப்போ வரைக்கும் உள்ள தகவல். ஆனால் அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ரைட்டுங்களா. தண்ணியை போட்டுட்டு தேவையில்லாத வார்த்தைகளை ரொம்ப பயன்படுத்தினார். எங்கள் அப்பாவை கல்லை தூக்கி அடித்து கையில் காயத்தை ஏற்படுத்தினார். இந்த வகையில் எஸ்ஐங்க போலீஸுங்க எல்லாருமே சேர்ந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர் காப்பாற்றுற நோக்கில் பண்ணுறாங்கன்றதுக்கு எனக்கு சந்தேகம் உட்படுது. ஏன்னா இந்த அளவுக்கு நடந்தும்போது நான் நான் எஸ்ஐ சார் கிட்ட சொல்லிட்டேன், சார் நீங்கள் உரிய நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நானே மீடியாவை கூப்பிட்டு உரிய நடவடிக்கை எடுத்துன்னு சொல்லி காவல் நிலையத்து மேலே ஒரு பாராட்டு தெரிவிக்கிறோம், உங்கள் மேலேயும் ஆய்வாளர் மேலேயும் பாராட்டு தெரிவிக்கிறோம் சார். இல்லை நான் உரிய நடவடிக்கை எடுக்க மாட்டீங்கன்னா நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கலையோ அதையே நான் மீடியாவில் சொல்லுவேன் சார், ஓப்பன் மீடியாவில் சொல்லுவேன் சார்னு சொல்கிறேன் சார். சார் இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை. அதாவது அந்த அக்யூஸ்டை சம்பந்தப்பட்ட அக்யூஸ்டை காப்பாற்றுற நோக்கத்தில் மட்டும்தான் காவல் நிலையம் செயல்படுது. என்னதான் ரிமாண்ட் பண்றதுக்கு பார்த்துனுக்குறாங்க சார். இப்போ வந்து என்கிட்ட சொல்றாரு உங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ண போறோமா சார், நீங்க அரெஸ்ட் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. நான் ஓப்பனா பேசுறேன் சார். சார் விஜயகுமார் சார் மேலே நம்பிக்கை இருக்குது, ஜேசி சார் விஜயகுமார் சார் மேலே நம்பிக்கை 1000 விஷயம் இருக்கட்டும் சார். அவங்க வீட்லயும் ஒரு பெண் குழந்தை இருக்குது சார். அந்த அடிப்படையில் இவங்களுக்கெல்லாம் வந்து உயரதிகாரிகள் தான் சார் வேலைக்காகும். அடிக்கிறான் சரிங்களா.